உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சாதாரணமாக மறதி, அல்சிமர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், மெமரி லாஸ் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்லாமல் பக்கவாதம், பட்சவாதம் என்றெல்லாம் சொல்லுகின்ற பார்க்கின்சான் என்று சொல்லுகின்ற பிரச்சனைகள், கை கால் நடுக்கம், நடுக்குவாதம் என்று அதை உதறுவாதம் என்று கூட சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே டோபமைன் என்று சொல்லக்கூடிய சத்துவம் உடலிலே குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது த கண்டக்டிவிட்டி என்று சொல்லுவார்கள், எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன், இந்த நிலை அங்கே குறைபாடு ஏற்படுகிறது. இந்த குறைபாட்டை போக்குவதற்கு டிரிப்டோசின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த டிரிப்டோசின் என்று சொல்லுகின்ற தத்துவம் டோபமைன் என்கின்ற சத்தாக மாறி நெர்வைன் கண்டக்டர் என்கின்ற வகையிலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக இது விளங்குகிறது. ஒரு நியூரோ கண்டக்டர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்கின்ற வகையிலே இந்த டோபமைன் என்று சொல்லுகின்ற சத்துவம் பயன் தந்து மூளையிலே இருந்து சமிக்ஞைகளை நரம்பு மூலமாக உடல் முழுவதும் கொண்டு செல்வது, உடல் முழுவதும் ஏற்படுகின்ற சமிக்ஞைகளை மூளைக்கு தெரியப்படுத்துவது, இதுதான் இந்த நியூரோ கண்டக்டிவிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது வயது முதிர்வு காரணமாகவோ, மூளை அழற்சி காரணமாகவோ, ஏதேனும் நோய் காரணமாகவோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நரம்பு மண்டலங்களிலே பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இப்படி தொல்லைகள் வரும். இதற்கு தர்பூசணி, வாட்டர்மெலான் என்கின்ற உணவிலே மருந்தாக நமக்கு பயன் தருகிறது. சாதாரணமாக ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கனி என்று சொன்னால் அது தர்பூசணி. அதனுடைய சதை பகுதியிலே லைகோபீன், பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணங்களை அது அதிகமாக பெற்றிருக்கிறது. அது டிரிப்டோசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை நமக்கு தருகிறது. அது டோபமைன் என்கின்ற சத்துவமாக மாறி நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து மூளைக்கு ஒரு செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடியதாக இருந்து பக்கவாதம், பட்சவாதம் இவற்றை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், மறதி வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற நிலையையும் இது தருகிறது. சாதாரணமாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சரி, வயது ஆனவர்களுக்கும் சரி, இந்த மறதி என்பது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று, நடுக்கம் என்பது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட நிலையிலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருவதற்கு அன்றாடம் தர்பூசணி சாறு பருகுவது என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மாதருக்கு மாத விலக்கு மாதம் வரவில்லை என்றால் பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், முறையற்ற மாத விலக்கு. மாதம் 3 நாட்கள் குருதி வெளிப்பாடு என்பது அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாத நிலையிலே அவர்களுக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ், எஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய குறைபாடு அல்லது மிகுதிப்பாடு, இதனாலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இந்த நிலையிலே த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன் என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாதவிலக்கு இருக்கின்ற மாதர்கள் அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாழை என்பது அலாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றது மட்டுமல்லாமல் நியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் ஆகியவை நிறைந்ததாக இந்த சோற்றுக்கற்றாழையினுடைய விழுது விளங்குகிறது.
இந்த சோற்று கற்றாழை விழுது 1 தேக்கரண்டி முதல் 2 தேக்கரண்டி அளவு எடுத்து போதிய தேன் சேர்த்து அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே மாதர்கள் பருகி வருகின்ற நிலையிலே 2-3 மாதங்கள் தொடர்ந்து இந்த சோற்று கற்றாழை தேன் கலந்து பருகி வருகின்ற பொழுது முறையற்ற மாதவிலக்கு என்பது முறையாகி இந்த இர்ரெகுலர் என்கின்ற நிலையிலே இருந்து ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன் என்கின்ற நிலைக்கு ஆளாவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உடலிலே பலம் ஏற்படும், உள் உறுப்புகளிலே நலம் ஏற்படும், மனதிலேயும் அவர்களுக்கு ஒரு உற்சாகம் மிகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் உணவாக அவ்வப்போது பயன்படுத்துகின்ற ஒரு காய் சுண்டைக்காய் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. சோலனம் டோர்வம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. டர்க்கிபெர்ரி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த சுண்டைக்காய் ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சுவாச பாதையிலே ஏற்படக்கூடிய சுவாச நாளங்களிலே ஏற்படக்கூடிய கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டிபயாட்டிக், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை சுண்டைக்காய் பெற்றிருக்கிறது. அதோடு கூட குருதி ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே செயல்பட்டு இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை சுண்டைக்காய் பெற்று தருகிறது. த வூண்ட் என்று சொல்லக்கூடிய எங்கேனும் அடிப்பட்ட காயங்கள் இருந்தால் அந்த காயங்களை உடனடியாக ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாக சுண்டைக்காய் விளங்குகிறது. அதோடு கூட த ஜெனட்டிக் என்று சொல்லக்கூடிய மரபு வழி சார்ந்த நோய்களை தடுக்கக்கூடிய ஒன்றாக, குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக சுண்டைக்காய் விளங்குகிறது. ஆண் மலடு, பெண் மலடு என்று 2 வகை மலட்டை போக்கக்கூடிய ஒன்றாக த ரீஜெனரேட்டிவ் என்கின்ற வகையிலே ஆண்களுக்கு விந்து உற்பத்தியையும் பெண்களுக்கு கருப்பை குற்றங்களை போக்கக்கூடியதாகவும் இந்த சுண்டைக்காய் விளங்குகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. வலி நிவாரணியாகவும் சுண்டைக்காய் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த சுண்டை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களை, நாம இன்னைக்கு சுண்டைக்காயை பயன்படுத்தி குடலில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு துவையல், அதே போல IBS, மாந்தம் போன்ற பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய பேதி, அடிக்கடி மலம் கழித்தல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை சுண்டைக்காய், நல்லெண்ணெய், வெங்காயம், தேங்காய், பூண்டு பற்கள், வரமிளகாய், புளி, கல்லுப்பு. நம்ம அதிகம் முற்றாத பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். பச்சை சுண்டைக்காய் நம்ம மாதம் 2 முறை உணவாக பயன்படுத்திட்டு வந்தாலே நமக்கு குடல் புழுக்கள் அதிகமாக தேங்காமல் பார்த்துக்கும். குடலில் புழுக்கள் அதிகமாக சேரும்பொழுது அங்கே கழிவுகள் நிறைய சேரும். கழிவுகள் அதிகமாக இருக்கும்பொழுது தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. குடற்புழுக்கள் நிறைய இருந்ததுன்னா நமக்கு சத்து குறைபாடு ஏற்படும். பொதுவாக அனீமியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிகப்படியான சோர்வு இருக்கும். அவர்களுக்கு தலைவலி அடிக்கடி ஏற்படும், கால்வலியும் உண்டாகும், கான்சன்ட்ரேஷன், மெமரி எல்லாமே கம்மியாகும். அவர்களுக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா குடல்ல புழுக்கள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு HB லெவலும் கம்மியாகும். ஸோ அனிமியா இருக்கக்கூடிய பெண்களும் வாரம் 1 முறையாவது சுண்டைக்காயை உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சுண்டைக்காயில் இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் ஆசிட், விட்டமின் C இது எல்லாமே நிறைய இருக்கிறதுனால நம்ம சுண்டைக்காய் கட்டாயம் வீக்லி ஒன்ஸாவது உணவாக பயன்படுத்துறது நல்லது. சுண்டைக்காயில் பல விதமான உணவு வகைகள் நம்ம ஊரில் தயார் பண்ணுவாங்க. சுண்டைக்காய் சாம்பார்,
குழம்பு, இதே பொரியல் எல்லாமே செய்வாங்க, கூட்டு. நாம இன்னைக்கு பச்சடி பண்ண போறோம். பச்சையா செய்யக்கூடிய ஒரு பச்சடி. சுண்டைக்காயை இந்த மாதிரி 1-2 தட்டி தண்ணியில போட்டுடலாம். அதிகப்படியான விதைகளை எடுக்கிறதுக்காக தான். ரொம்ப பிஞ்சு சுண்டைக்காயா இருந்தா அப்படியே கூட சேர்க்கலாம். நம்ம இந்த விதைகளை முழுமையா எடுக்காம நம்ம லேசா அலசி எடுத்துட்டா போதும். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமா சேர்க்காம கொஞ்சமா சேர்த்தா போதும். ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டாலே போதும். நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பூண்டு பற்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வரமிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாயோட ஒரு சிறிய துண்டு பழம்புளி. சமையலுக்காக எப்பவுமே பழம்புளி சேர்க்கறது நல்லது. பழம்புளி சேர்க்கும்போது அது அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தா மாறும். நம்ம புதிய புளி எடுத்தோம்னா அசிடிட்டியை அதிகப்படுத்தும். புளி செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் விட்டமின் சி சப்ளிமெண்டா இருக்கிறதுனாலையும் நம்ம அன்றாட சமையல்ல புளி யூஸ் பண்றது நல்லது. துவையலுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் தேங்காய் பற்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லேசா வதக்கிட்டு நம்ம சுண்டைக்காய் கடைசியா சேர்க்கலாம். சுண்டைக்காய் ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா இதோட சுண்டைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த துவையல் நம்ம தயார் பண்ணி இது நம்ம சட்னி மாதிரி கூட சாப்பிடலாம். சாதத்துல போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு இப்படி சுண்டைக்காயை நம்ம துவையலை அரைச்சி கொடுத்துட்டோம்னா அது தெரியாது, கசப்பும் இருக்காது. நார்மலா பிரண்ட துவையல் மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வதங்கினதும் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில இட்டு அரைச்சிடலாம். பச்சை சுண்டைக்காய் துவையல் இப்போ தயாராயிடுச்சு. பச்சை சுண்டைக்காய் துவையல் வாரம் ஒரு முறை உணவா பயன்படுத்திட்டு வரும்பொழுது குடலில் உள்ள அதிகப்படியான புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாவும், மாந்தத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாவும், ஐபிஎஸ்னால ஏற்படக்கூடிய பேதி, அடிக்கடி மலம் கழித்தல் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, உணவாகின்ற சுண்டைக்காய் சோலனம் டோர்வம் என்று தாவர பெயராலேயும் டர்க்கிபெரி என்று ஆங்கில பெயராலேயும் சொல்லப்பெறுவது. இந்த சுண்டைக்காய் அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்வதனாலே இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் அண்ட் ஹெல்மின்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று கிருமிகளை எந்த வகையிலே உள்ளே இருந்தாலும் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக எச் பைலோரி, ஈ காலி என்றெல்லாம் சொல்லுகின்ற கிருமிகள் குடலிலே தங்கி புண்களை உண்டாக்குவது, அதனாலே அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுவது, குறிப்பாக த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மலம் கழித்து வந்த பின்னாலே உடனடியாக மீண்டும் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வை தருவது. எங்கேனும் வெளியே செல்லுகின்ற பொழுது நாம் மலம் கழித்துவிட்டு சென்றால் நல்லது என்கின்ற உணர்வை தரக்கூடிய ஒன்றாக மூளையோடு வயிறு தொடர்புடைய ஒரு நோயாக ஐபிஎஸ் விளங்குகிறது. இதற்கு காரணமாக இருக்கின்ற எச் பைலோரி, ஈ காலி என்று சொல்லக்கூடிய கிருமிகளை வெளித்தள்ளி குடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட இது இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கின்றது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குவதனாலே அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கார்டியோ வாஸ்குலார், நெப்ரோ ப்ரொடெக்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதய நாளங்களுக்கு பலம் தந்து இதயத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீரகத்திலே இருக்கின்ற சிக்கல்களை வெளித்தள்ளி, மாசுக்களை வெளித்தள்ளி சிறுநீரகத்துக்கு பலம் தருகிறது.
ஒரு ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரல்களுக்கும் பலம் தருகிறது. இப்படி பல்வேறு வகையிலே இந்த சுண்டைக்காய் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் அகட்டு வாயு அகற்றியாக இருந்து செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. இதனோடு அல்லியம் சீப்பா என்று சொல்லுகின்ற வெங்காயம், ஆனியன், அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை இது மிகுதியாக பெற்றிருப்பதனாலே இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற நிலையிலேயும் வலி வீக்கத்தை கரைக்கிறது, நுண்கிருமிகளை போக்குகிறது. இந்த வெங்காயத்திலே ஆஸ்பிரின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குருதியை நீர்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருப்பதினாலே இது இதயத்துக்கு நலமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த வெங்காயத்துக்கு இணையான அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு உள்ளி என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள். இது ஒரு ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையை தந்து செரிமானத்தை சீர் செய்கிறது. உள்ளே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் ஒரு தூண்டுதல் செய்கின்ற ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் பூண்டு நமக்கு பயன் தருகிறது. இப்படி சுண்டைக்காயோடு வெங்காயம், பூண்டு, புளி, மிளகாய் இவை சேர்த்து துவையலாக நாம் அவ்வப்போது பயன்படுத்துகின்ற பொழுது தலையிலே இருந்து கால் வரையிலே இருக்கின்ற அத்துணை குருதி நாளங்களுக்கும் சரி, இதயத்துக்கும் சரி, நுரையீரலிலே இருக்கின்ற சுவாச கோளாறுகளையும் சரி போக்குகிறது, வயிற்று கோளாறுகளை போக்குகிறது, செரிமான சீர்கேடுகளை சீர் செய்து ஆரோக்கியத்தை தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சுண்டைக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.